புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். வளர்ந்து வர்ற அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பா ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க கையில் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நடைபயணம். இது நிறைய நேரங்களில் சக்சஸும் கொடுத்துருக்கு. ஆந்திராவில் இப்போதைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்கனவே ஊர் ஊரா கிராமமாக நடைபயணம் மேற்கொண்டாரு. தொடர்ச்சியாக ஆந்திராவோட முதலமைச்சராக ஆனாடு. தமிழ்நாட்டில் தற்போது முதலமைச்சராக இருக்க மு.க. ஸ்டாலின் கடந்த 2015ஆம் ஆண்டு நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு நடைபயணத்தை தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள்லையும் மேற்கொண்டார். தொடர்ச்சியாக 2016 சட்டமன்ற தேர்தல் வருது. அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னாலும் கூட 89 தொகுதிகளை கைப்பற்றி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுறாரு. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூட கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்திய ஒற்றுமை பயணம் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை நடத்தினார். நாடு முழுக்கவே இந்த யாத்திரை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. மக்களவை தேர்தல் விரைவில் நடக்க இருக்கு. இந்த நிலையில் பாரத் சோடா நியாய யாத்ரா அப்படின்னு ஒரு யாத்திரையும் இப்போதும் நடத்திட்டு வர்றாரு. அந்த வகையில் தான் அண்ணாமலை என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு நடைபயணத்தை கிட்டத்தட்ட 7 மாதங்களாக தமிழ்நாட்டில் நடத்தியிருக்காரு. உண்மையிலேயே அண்ணாமலை எப்போது பாஜகவுக்கு பொறுப்புக்கு வந்தார், அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நடைபயணத்தால் அவர் சாதிச்சது என்ன, இது மாதிரியான விஷயங்களை தான் A to Z டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றுறாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தான் அவர் IPS துறையில் பணியாற்றுறாரு. 35 வயசு இருக்கும் போதே அதிலிருந்து விருப்ப ஓய்வு பெறாரு. தொடர்ச்சியாக அவர் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னு பேச்சுகள் வரும்போதே கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து பாஜகவில் தன்னை இணைச்சிக்கிறாரு. கட்சியில் சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகலை. 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவருக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது. கட்சியில் சேர்ந்து 1 வருஷத்துக்குள்ளே தலைவர் பொறுப்பா அப்படின்னு கட்சியில் இருக்க சீனியர்ஸே அவர் மேலே ஒரு சின்ன அதிருப்தியில் இருக்கதா சொல்லப்படுற அந்த நேரத்திலேயே அண்ணாமலை இதையெல்லாம் பிளான் பண்ணி தான் IPSஐ விட்டு விலகி அரசியலுக்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. சரி, அண்ணாமலையோட அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு முன்னால் பாஜக மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன் ஆகியோர்லாம் கூட்டணிக்கான நாகரிகம் கருதி பேசுவாங்க. கூட்டணி கட்சிகளை பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அப்படியே விமர்சனம் பண்ணாலும் ரொம்ப சாஃப்ட் டோனில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. கூட்டணி கட்சிகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணார். மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் பின்பற்றுற தலைவர்களையும் விமர்சனம் பண்ணார். கேட்டால் இதுதான் என் ஸ்டைல், இதுதான் என் பாணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், என்னோட அரசியல் ஆக்ரோஷமான அரசியல் அப்படின்னு பதில் கொடுத்தாரு. கூட்டணி கட்சிகள் மேலேயே விமர்சனம் வைக்கிறவர் ஆளும் திமுக அரசு மேலே விமர்சனம் வைக்காமல் இருப்பாரா? மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார். திமுகவில் குடும்ப ஆட்சி நடத்துகிறாங்க, கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் இந்த சமய அறநிலையத்துறையில் மிக கடுமையான ஊழல் நடக்குது, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்னும் சொன்னார். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவர்கள் சார்ந்த ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்த அண்ணாமலை அவர்களோட ஊழல் பட்டியல் அப்படின்னு ஒரு பட்டியலையும் வெளியிட்டாரு. ஆனால் திமுக தரப்பில் அதை சொல்லும்போது இது எல்லாமே முன்னாள் அமைச்சர்களோட சொத்து பட்டியல், இதில் ஊழல் பட்டியல் கிடையாது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டது. பாலில் கலப்படம் பண்ணிட்டாங்க, கோயில் நிலங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஏன் ஊழல் பட்டியலை வெளியிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பல புகார்கள் தெரிவித்தாலும் இந்த புகார்கள் எல்லாம் உண்மையிலே நிறுவனம் ஆகி இதனால் யாராவது தண்டிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக யாரும் இல்லை, பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அண்ணாமலை பெரிய அளவில் பேசினார், ஆனால் அது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி குற்றம் நிறுவனமாகி யாரும் கைது செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்போதைக்கு அண்ணாமலையோட நடைபயணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராமேஸ்வரம் அண்ணாமலையோட என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை தொடங்கி வைக்கிறாரு.
பிரதமர் மோடி பல்லடம் வந்து என் மண் என் மக்கள் அந்த யாத்திரையை நிறைவு செஞ்சு வைக்கிறார். கிட்டத்தட்ட 7 மாதங்களாக இந்த யாத்திரை அப்படிங்கிறது நடக்குது. கடந்த ஜூலை 28ஆம் தேதி தொடங்குற இந்த யாத்திரை பிப்ரவரி 27ஆம் தேதி நிறைவடையுது. சுமார் 7 மாதங்கள் இந்த யாத்திரை அப்படிங்கிறது வந்து நடைபெறுது. இந்த யாத்திரையோட இடைப்பட்ட காலத்துல தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து முறியுது. இதற்கு காரணமும் அண்ணாமலை அப்படின்னு தான் ஒரு பேச்சு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அதிமுக கூட்டணியில தான் இருக்காரு. ஆனா அதிமுக கூட்டணியில இருந்தாலும் தொடர்ச்சியா எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா இவர்கள் எல்லாம் குறித்து ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை வைக்கிறாரு. இதனாலேயே அதிமுகவுக்கோ அண்ணாமலைக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டல் மோதல் இருந்து வருது. எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு பனிப்போர் இருக்கிறதாகவே சொல்லப்படுது. தொடர்ச்சியா அண்ணாமலை அதிமுக தலைவர்கள் மேல வைக்கிற விமர்சனம் தொடர்பாக அதிமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு கூட டெல்லிக்கு போய் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்திக்கிறாங்க. அண்ணாமலை செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள்ட்ட போய் முறையிட்டதா சொல்லப்பட்டது. இதன் தொடர்ச்சியா அண்ணாமலை வந்து டெல்லிக்கு அழைக்கப்படுறார். பாஜக மேலிடத்தால அழைக்கப்படுறார். ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்படுவார், அதாவது அதிமுக கொடுத்த கம்ப்ளைண்டால அண்ணாமலை மாற்றப்படுவார், வேற ஒரு தலைவர் பாஜகவுக்கு நியமிக்கப்படுவார், இப்படியெல்லாம் தகவல் வெளியாகிருது. ஆனால் டெல்லிக்கு போய் பாஜக மேலிடத்தை மீட் பண்ற அண்ணாமலை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவரோட நடைபயணத்தை தான் தொடங்குறாரே தவிர அவருக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. இதனாலேயே அதிமுக வந்து பாஜக மேல ஒரு அதிருப்தியில் ஆகுது. அண்ணாமலையோட செயல்பாடை பாஜக தலைமையும் மிகப்பெரிய அளவில் கண்டிக்கல. அண்ணாமலைக்கு தொடர்ச்சியாக அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுக்கறதா தான் அவங்களும் பார்த்தாங்க. இதன் காரணமாகவே அண்ணாமலை மேல இருந்த ஒரு அதிருப்தியின் காரணமாகவே அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியை முறிக்கிறாங்க. சரி, அண்ணாமலை சாதிச்சது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு காரணமே அண்ணாமலை அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்படுது. ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா நிச்சயமா திமுக கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலானதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சு தேர்தலை சந்திக்கிறது இந்த 2 கட்சிக்குமே ஒரு சின்ன மைனஸ் தான் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பார்க்கப்படுது. அண்ணாமலை வந்து பிசிக்கல் ஃபிட்னஸுக்காக தான் நடைபயணம் மேற்கொள்கிறார், இதனாலலாம் எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் கூட பல நேரங்களில் அண்ணாமலையோட நடைபயணம் வந்து டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. நிறைய பேச்சுகள் வந்து இந்த நடைபயணத்தில் அண்ணாமலை பேசின நிறைய விஷயங்கள் வந்து பல நேரங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அண்ணாமலையோட நடைபயணத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. இது நிறைய இடங்களை போய் கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இது எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அது எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் நிச்சயமாக தெரிய வரும். தமிழ்நாட்டில் இதுவரையும் பாஜக ஆட்சி கட்டலில் அமர்ந்தது கிடையாது. ஏன் எதிர்க்கட்சியாக கூட அவங்க இருந்தது கிடையாது. இப்படி இருக்க சூழலில் எப்போவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக வெர்சஸ் அதிமுக, இல்லாட்டினா அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழலில் தான் இருக்கும். ஆனால் இந்த முறை திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உண்டாக்குறதுக்கு பாஜக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா அண்ணாமலை அதற்காக தான் தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொண்டு வந்தாங்க. அதிமுக எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டிலே இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம், நாங்கள் தான் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படிங்கிறது தான் பாஜக வைக்கிற ஒரு டோனாகவே இருந்துச்சு. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிறத தாண்டி இப்போதைக்கு திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாமலையும் பாஜக தரப்பில் சொல்கிற விஷயமும் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட உண்மையிலே இந்த நிலவரம் மாறி இருக்கா, மக்கள் மத்தியில் மனசு மாறி இருக்கா, பாஜகவுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா பாஜக வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பெற்றுட்டு அப்படிங்கிறது வந்து பாஜக காரங்க நம்புகிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உண்மையிலேயே அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா, தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கா, இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பின்னால் தான் முடிவு தெரிய வரும். தமிழ்நாட்டில் உண்மையிலேயே பாஜக வளர்ந்துருக்கா, அண்ணாமலையோட செயல்பாடு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா, மக்கள் பாஜக நம்புகிறாங்களா, அது எல்லாமே இந்த மக்களவை தேர்தல் முடிவை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து உண்மையான நிலவரம் தெரிய வரும்.